எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கு உரித்தாகட்டுமாக. இந்த உலகத்தை படைத்து அவற்றிலே பல வகையான உயிரினங்களை படைத்து அதிலும் குறிப்பாக மிகச்சிறந்த மனித சமூகத்தை படைத்து அல்லாஹ் அவனுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக முன்மாதிரியாக தன்னுடைய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை அல்லாஹ் வகுத்து தந்துள்ளான். அந்த சிறப்புகளில் அந்த முன்மாதிரியில் உள்ள ஒன்று தான் நம்மிடத்திலே தவறப்பட்ட ஒரு பண்பு, அற்பமென சொற்பமென கருதப்பட்ட ஒரு பண்பு, ஒரு அமல் ஒன்று உண்டு. ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார், ஐயுல் இஸ்லாமி ஹைருன் யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலே ஆக உன்னதமான உயர்ந்த அமல் எது சொல்லித்தாங்களே அப்படின்ட்டு நபியவரிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார். நபியவர்கள் தொழுகையையும் நோன்பையும் நபியவர்கள் சொல்லவில்லை, உயர்ந்த எந்த ஒரு அமலையும் நபியவர்கள் சொல்லவில்லை. நபியவர்கள் இரண்டு விஷயத்தை சொன்னார்கள். இஸ்லாத்திலே ஆக சிறந்த அமல் என்று இரண்டு விஷயத்தை சொன்னார்கள். முதலாவதாக துதுஈமு தஆம், உணவளிப்பது என்று சொன்னார்கள் நபியவர்கள், உணவளிப்பது என்று சொன்னார்கள். இரண்டாவது நாம் கவனிக்க வேண்டும், துகுரிஉ ஸலாம, சலாம் சொல்லி பழகுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபியவர்கள். அறிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள். நம்மிலே ஒரு குணம் உண்டு, தெரிந்தவர்களுக்கு பரிச்சயமான நபர்களுக்கு மட்டுமே நாம் சலாம் சொல்லுவோம். நம்பியில் கீழுண்டான மக்களை பார்த்தாலும் தெரியாதவர்களை பார்த்தாலும் நாம் சலாம் சொல்வதில்லை, இஸ்லாத்திலே முகமது சொல்வதில்லை. கண்ணியமான பெருமக்களே, ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், ஜனாதிபதியுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்காக துஃபைல் என்ற ஒரு தாபியா வருகிறார். இருவரும் சேர்ந்து காலை நேரங்களிலே கடை வீதிக்கு செல்வது வழக்கம். இரண்டு பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க. அப்படியே கடை வீதிக்கு போகும் பொழுது அங்கு உண்டான அந்த கடைகளை வியாபாரிகளையும் பொதுமக்களையும் கடந்து செல்வார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியுடைய மகன், நன்றாக கவனிக்க வேண்டும். இப்படி செல்லும் பொழுது சலாம் சொல்லிக்கொண்டே செல்வார்கள். எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு வியாபாரத்திலேயும் பேசுவது நோக்கம் அல்ல, வெறும் காலை பொழுதிலே சலாம் சொல்லிக்கொண்டே செல்வார்கள். ஹலீஃபாவுடைய மகன் இதை பார்த்த துஃபை சொல்கிறார், நீங்கள் எந்த ஒரு பொருளும் வாங்குவதில்லையே, எதற்கு சும்மா கடைவீதிக்கு செல்கிறீர்கள், அதற்கு வீட்டில் அமர்ந்து கொண்டே நாம் பேசலாமே என்று சொன்ன பொழுது அவரிடத்திலே இப்னு உமர் சொல்லுவார்கள், நான் கடை வீதிக்கு செல்வது ஒரே ஒரு நோக்கம்தான், சலாம் சொல்வதற்காக வேண்டி மட்டுமே கடை வீதிக்கு செல்கிறேன் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். மிகப்பெரிய மார்க்க மேதை, ஒரு ஹலீஃபாவுடைய மகன். கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி நபியரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இரண்டு பேர் சந்தித்து கொண்டால் முதலிலே யார் சலாம் சொல்வது என்பதாக கேட்கிறார்கள். நபியர்கள் அழகான ஒரு பதிலை சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர் அல்லாஹுக்கு நெருக்கமானவரோ அவரே சலாம் சொல்லுவார் என்பதாக சொல்லிவிட்டார்கள். எவர் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவரோ அவரே சலாம் சொல்வார் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார் நபியவர்கள். மேலான பெருமக்களே, சலாம் என்ற வார்த்தை இஸ்லாத்தில் உண்டான முஹம்மது என்ற வார்த்தையை மிகவும் அற்பமாக நம்முடைய சமூகம் கருதுகிறது. ஏதோ மற்ற மதத்தில் உள்ளதை போல குர்பானி வணக்கத்தை போல உண்டான ஒரு வார்த்தை என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு சாதாரண மனிதரோ மார்க்க அறிஞர்களும் இதை கற்றுத்தரவில்லை. மனித சமூகத்தை படைத்த அல்லாஹ் அந்த வார்த்தையை மனிதனுக்கு கற்றுத்தருகிறான். அது மட்டுமல்ல, மனிதன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? மனிதன் படைத்ததற்கு பின்னால் அவன் செய்த முதல் அமல் அவன் சலாம் சொல்லியது தான். பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்த முதல் அமல் அவர்கள் சலாம் சொல்லியது தான். சலாம் தான் சொன்னார்கள் முதலாக. புகாரி ஷரீஃபிலே வருகிறது, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து விட்ட பொழுது அல்லாஹ் சொல்கிறான்,
அங்கே போங்க, அங்கே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும், மலக்குமார்களுடைய சமூகம் ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும், அவங்கள்ட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் என்பதையும் நன்றாக உற்று கவனியுங்கள் என்று சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மலக்குமார்களிடத்திலே வருகிறார்கள். முதலாக வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள். உடனே மலக்குமார்கள் அலைக்கஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ் என்று பதில் சொல்கிறார்கள். உடனே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இதுதான் உமக்கும் உங்களுடைய சமூகத்திற்கும் உண்டான காணிக்கை முஹம்மது என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் செய்த முதல் காரியமே சலாம் உரைத்தது தான். ஆனால் இந்த சலாம், இந்த இஸ்லாத்திற்கு உண்டான முஹம்மது நம் சமூகத்திலே மிகவும் ஒரு அற்பமாக கருதப்படுகிறது. அதை யாரும் பெரிதாக சொல்லுவதில்லை, கௌரவமாக கருதுகிறார்கள். எவர் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கியவர் என்பதாக நபிகள் சொல்லுவார்கள். அல் பாதிஉ பிஸ் சலாமி பரீஉ மினல் கிப்ர், புகாரியிலே வருகிறது. எவர் முந்திக் கொண்டு சலாம் போட்டி போட்டு கொண்டு சலாம் சொல்லுவாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கியவர் என்பதாக பெருமானார் சொல்லி தருகிறார்கள். முந்திக் கொண்டு சலாம் சொல்லும்போது தான் ஒரு பெருமை, ஒரு பணிவு ஒரு மனிதனிடத்திலே வெளிப்படுகிறது. ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே பிரியத்தை, நேசத்தை பரப்ப வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சலாத்தினுடைய சிறப்பை, முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் யார் யார் இடத்திலே சலாம் சொல்லுவது, எந்த நேரத்திலே சலாம் சொல்லுவது, அதையும் மார்க்கும் அழகாக ஒரு இங்கிதத்தை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. வாகனத்தில் செல்பவர், வண்டியில் செல்பவர், ரோட்டில் நடந்து செல்பவர் இடத்திலே சலாம் சொல்ல வேண்டும், மார்க்கம் சொல்கிறது. அடுத்ததாக வீதியிலே நடந்து செல்பவர், அமர்ந்து செல்பவர் இடத்திலே சலாம் சொல்ல வேண்டும். இதுதான் அழகிய ஒரு முறை, ஒரு இங்கிதம். அதை போல குறைவாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலே சலாம் சொல்ல வேண்டும். ஒரு மனிதர் ஒரு ஜமாஅத், ஒரு கூட்டத்தார் இடத்திலே செல்கிறார் என்றால் அந்த மனிதர் தான் அந்த கூட்டத்தாருக்கு சலாம் சொல்ல வேண்டும். சிறியவர்கள் பெரியவரிடத்திலே சலாம் சொல்ல வேண்டும். இது போன்ற அழகிய ஒரு இங்கிதத்தை இஸ்லாம் வகுத்து தருகிறது. சிறியவர்கள் பெரியவரிடத்திலே சலாம் சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் கூட பெரியோர்கள், சான்றோர்கள் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நபியவர்கள் அழகான ஒரு இங்கிதத்தை, ஒரு பண்பாடை சொல்லித் தருகிறார்கள். மேலான கண்ணியமான பெருமக்களே, இது போன்ற அழகிய பண்பாட்டை, ஒரு இங்கிதத்தை இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையை நாம் தவற விடுகிறோம். அதை வாழ்க்கையில் அதிகம் கொண்டு வர வேண்டும். ஆகவே இது போன்ற நல்ல பண்புகளை செயலில் கொண்டு வரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.